அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீயவைகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்தின் அருள்கொடை மக்களுக்கு தூதராக வந்த முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் மேலும் சத்தியத்தை உபதேசித்து அவ்வழியே நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தி, சமாதானம், அருள், கருணை, கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமாக. சத்தியம் இன்றைக்கு அசத்தியங்கள் சத்தியமாக பார்க்கப்படுகிறது. சத்தியம் மக்களிடம் எடுத்து வைக்கப்படாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்திய தேடல் மக்களுக்கு மத்தியிலே அநேகமாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சத்திய தேடல் என்பது எல்லா மக்களும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை அறிந்தவர்கள் மக்களிடம் எடுத்து சொல்லாததுடைய விளைவு, இல்லை மறைத்ததுடைய விளைவு, இன்றைக்கு நிறைய ஏராளமான மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் நல்லவனாக நடந்துட்டு இருக்கிறேன், நான் சத்தியத்தை பின்பற்றுறேன், அப்போது என்னால் யாருக்கும் அந்த நஷ்டம் ஏற்படலை அப்படின்ற பெருவாரியான மக்களுடைய சிந்தனை இருக்குது. இது ஒரு மோசமான மோசடி. சத்தியத்தை அறிந்தவர்கள் அதை யாருக்கும் உபதேசிக்காமல் நான் மட்டுமே நடக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள கண்டிப்பாக அல்லாஹ் விட மாட்டான். படைத்த இறைவன் நிச்சயமாக இவர்களை தண்டனைக்குரிய குற்றவாளிகளாகத்தான் சொல்கிறான். முந்தைய சமூகத்தில் ஒரு குற்றம் செய்தவர்களையும் குற்றம் செய்யாதவர்களையும் பிரித்துவிட்டு குற்றம் செய்யாது சத்தியத்தை மறைத்தவர்கள், அதாவது குற்றம் செய்தவர்களை தடுக்க தவறியவர்களை அல்லாஹ் தண்டனைக்குரியவர்களாகத்தான் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேடு தான் இன்றைக்கி நம் சமுதாய மக்கள் மத்தியில் பெருவாரியான நல்லவர்கள் தங்களை நல்ல பிறருக்கு சொல்லலைனாலும் நல்லவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆபத்தானவர்கள் அவர்கள். இன்னைக்கு ஒரு சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் பிறருக்கு உபதேசம் பண்ணுறோம். உங்கள் வண்டியில் லைட் எரியுது பாருங்கள், உங்கள் ஸ்டாண்ட் எடுக்காமல் போயிருக்கீங்க, ஆபத்துக்குரியதாகிடும். இப்படி ஒரு அற்பமான விஷயங்கள் எல்லாம் அதாவது இதனால் ஆபத்து தான், இது கடமை தான். ஆனால் இதை சொல்லக்கூடிய இந்த மக்கள் இறைவனை தேடி எது சத்தியமாக இருக்கும் என்று தேடி அலையக்கூடிய மக்களை கண்ணூர பார்த்தும் கூட அவங்களுக்கு சொல்ல தவறிடுறாங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. சமீப காலமாக இப்படி தேடக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. சொல்லக்கூடிய மக்கள் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. அதாவது இந்த விஷயத்தை விளக்கி சொல்லக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவானவர்களாக இருக்கிறாங்க. அப்போ நாம் இதற்கு மேலேயும் நேரம் காலம் தாமதம் தள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் நமக்கு தான். இன்றைக்கி பல வழிபாடுகளில் உள்ள மக்கள் கூட எல்லாத்தோட ஒரு உயர்ந்தது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இறைவன் தான். நம்ம இதெல்லாம் இறைவன் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இது எல்லாத்தோட சூப்பர் பவர் இது தான் அப்படின்னு சொல்லி யார் முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களோ அவங்க கூட மசூதியை தேடி வர்றாங்க. நான் பார்த்து சொற்பமான கிறிஸ்தவ மக்கள் வர்றாங்க, பெருவாரியான இந்து மக்கள் இறையிலத்தை தேடி வர்றாங்க. சில மார்வாடின்னு சொல்லக்கூடிய அவங்க கூட தான் குழந்தையோடு நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே வந்துட்டோம், இங்கே இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. பள்ளிவாசல் வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. இப்போ பரவாயில்ல, சில பள்ளி நிர்வாகிகளுக்கு எல்லாம் அருள் செய்யணும். பெருவாரியான பள்ளிகளில் அந்த மாதிரி மாற்று மத சகோதரர்கள் வந்தாங்கன்னா அமர்வதற்கும் அப்புறம் மின்விசிறிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய கிருபை. ஆனால் இதற்கு கூலி கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ள ரொம்ப முக்கியம் என்னென்னா அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு தேடி வந்த அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உபசரிப்புக்கு கூலி கிடைக்கும். ஆனால் முக்கியமான ஒன்றை நீங்கள் பதிவு செய்யாத வரைக்கும் அது தண்டனையாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தவங்க கிட்ட தான் சில பேர் பள்ளிகளில் உட்காந்துக்கிட்டே ஏஜென்சியாக செயல்படுறாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஆள் இந்த பக்க சந்தில் இருக்கிறாரு, போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் விசிட்டிங் கார்டு கூட கொடுக்குறாங்க. விசிட்டிங் கார்டை கொண்டு கொடுத்து அங்கே போடுறாரு. சில பேருக்கு பள்ளியிலே ஏஜென்சி இருக்கிறாங்க, ஒரு 6-7 பேர்
வந்துட்டீங்க, இங்கே ஓதிட்டு நீங்கள் அந்த பெரியவரை போய் பார்க்கணும், அந்த தாடி வச்சவரை போய் பார்க்கணும் அப்படின்னு திருப்பி விடுறாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிகழ்வுகள் வந்து பெருவாரியான பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. சில பள்ளி நிர்வாகிகள் வந்து இதை முயற்சி பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உள்ள ஆட்கள் எல்லாம் பக்கத்தில் வீடு இல்லாத மாதிரி, அதாவது மசூதிக்கு பக்கத்துலேயே வீடு வந்துடுறாங்க முதல்ல அவங்கெல்லாம் பிளானாக. அங்கேருந்தும் கூட கொஞ்சம் அப்படி இப்படி முயற்சி பண்ணி அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறாங்க. ஆனால் அவ்வளோ தூரத்தையும் தேடிட்டு போகிறாங்க முஸ்லீம் அல்லாத மக்கள். அவங்கக்கிட்ட வந்து என்னென்னா அவங்களுக்கு தெரியல ஆன்மீகம் என்பது எது, நாம் எப்படி இறைவனை வந்து அணுகணும், எப்படி அணுகுனா நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித்தரக்கூடிய அந்த வசனங்களை சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கோம். ஒவ்வொரு பள்ளி நிர்வாகியும் ஒவ்வொரு முஸ்லீம்களும் யார் யாரெல்லாம் அந்த வேதத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அந்த குர்ஆனையும் முகமது நபியுடைய அந்த வாழ்க்கை இரண்டுமே வந்து கடவுளுடைய செய்தி தான். அதாவது குர்ஆனில் இருப்பதும் சரி, முகமது நபியுடைய வாய்ச்சொல் அனைத்துமே இறை செய்தி தான். அந்த இறை செய்தியை நாம் வந்து சொல்ல தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி நிறைய பேர் வழிகெடுத்து இவர் அதாவது இறைவனை நம்பி பள்ளிக்கு வந்த அவர் வீட்டை வித்துருவார், யார் இதை திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க வீடு கட்டிடுறாங்க. சமீபத்தில் இது மாதிரியான இறை பேரை சொல்லி வழிகேடர்கள் வந்து அவங்க வீடு கட்டி விழா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. யார் இதை நம்பி போனாங்களோ அவங்களாம் வீட்டை வித்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் மோசடி நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இதுக்கப்புறமும் கவனக்குறைவாக இதை பற்றி கவலைப்படாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த முந்தைய சமூக மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் தண்டனையை யாருக்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், யார் வந்து அப்படியே அதிகாலம் தொழுதுட்டு பள்ளி தொடர்பே வச்சுக்கிட்டு நான் எதையும் நான் மக்களுக்கு சொல்ல மாட்டேன் தானாக தெரிய வரும்னு சொல்லி அலட்சியமாக யார் இருந்தாங்களோ அவங்களும், யார் அல்லாஹ்வுடைய பேச்சை மீறி வரம்பு மீறி நடந்தாங்களோ அவங்களையும் நான் 2 பேருக்கும் தண்டனை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ யார் வந்து இந்த தண்டனையில தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், யார் தான் நடந்து பிறருக்கும் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல தவறிட்டாங்களோ அவங்க ரொம்ப குற்றவாளி. சொல்ல தவறாது சொல்லிடுறாங்களோ, அதாவது சத்தியத்தை சொல்லிட்டு தானும் சரியாக நடந்தாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்படிப்பட்ட ஜெயிக்கக்கூடிய கூட்டத்தில் படைத்த இறைவன் என்னையும் உங்களே ஆக்கி வரல வேண்டும். யாரெல்லாம் உங்களுக்கு, அதாவது இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம், தெளிவாக உங்களை படைத்த இறைவன் கூப்பிட்டு சொல்கிறான், என்னை பற்றி அறியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன முதல்ல நம்புங்க, என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுடைய பிரார்த்தனையை நான் செவியேற்கிறேன், நான் கேட்கக்கூடியவனாக இருக்கிறேன், அந்த பிரார்த்தனையை கேட்டு அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இப்படி தெளிவாக கூப்பிட்டு சொல்கிறான். எல்லா மனிதர்களையும் அழைச்சி சொல்கிறான். முஸ்லீம்லாம் கூப்பிடலை, ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் கூப்பிட்டு அழைச்சி இவ்வளோ தெளிவாக சொல்கிறான். உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லையா, இன்னும் என்னுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பாருங்கள், அவங்க காலத்தில் நடந்த சம்பவங்களை பாருங்கள், இவ்வளோ அழகாக கூப்பிட்டு சொல்கிறான். அப்போ அப்படி சொல்லும் பொழுது நாம் வந்து கவனக்குறைவாக இருந்துட்டு எங்கேயோ போய் ஏமாந்துடுறது, எல்லாம் சொல்கிறவங்க பேச்சு பின்னாடிலாம் நடக்கிறது. எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், மசூதிக்கு வந்தவங்களாம் அழைச்சிட்டு போகிறாங்க, போய் ஒரு சந்தல் நின்று ஏமாத்து வேலை நடக்குது. இவங்க நாம் இங்கே தானே வந்தோம், நல்ல விஷயமா இருந்தால் மசூதியிலே செய்யலாமே, ஏன் இவங்க நம்மளை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க கூட சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. பொதுமக்களுக்கும் அதுக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த அந்த ஞானத்தை அறிவை சரியாக பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு கூட தான் கேள்வி இருக்குது. ஏதோ அவங்க ஏமாற்றிட்டாங்க நான் ஏமாற்றிட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏமாந்தது கூட கேள்வி விசாரணை இருக்குது. அப்போது நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கவனமாக ரொம்ப நேர்த்தியாக பார்க்கணும். இறைவனை நெருங்குவதற்கு எந்த பொருளாதார செலவும் தேவையில்லை. உங்களுடைய உள்ளம் தூய்மைப்படுத்திக் கொள்ளணும், நம்பிக்கை தெளிவாக இருக்கணும், வேண்டுதல் உங்கள் சொந்த தாய்மொழியில் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு படைத்த இறைவன் பேசுகிறான். படைத்த இறைவன் உங்களை கூப்பிட்டு பேச தயாராக இருக்கும்போது நீங்கள் ஏன் கண்டவங்களை நம்பி போகணும்? அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. அப்போ இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினா அழகான முறையில் எங்ககிட்ட எளிமையாக அந்த உங்களுடைய தாய்மொழியில் எந்த மொழியில் உங்களுக்கு வேணுமோ நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். படித்து பாருங்கள். முதல்ல யாருங்க இப்படி இதை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அடிப்படையில் எல்லா வேதங்களையும் படிங்க, இதை படிக்காதீங்க இதை மட்டும் படிங்க நாங்கள் சொல்லவே இல்லை. முந்திய எல்லா வேதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இதுக்கு முந்திய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா மொழிகளையும் நாம் வேதத்தை கொடுத்தோன்னு படைத்த இறைவன் சொல்கிறான். அப்போ முந்திய வேதங்களை நம்புகிறோம், நீங்கள் முந்திய வேதத்தையும் படிங்க. அதில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் சிலது அங்கங்கே விடுபட்டவை இருக்குது, அதையும் படிங்க. அதை உண்மைப்படுத்துகிற விதமாக தான் இந்த இறுதி வேதம். முந்தைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இது இறுதி ஏற்பாடு. இந்த ஏற்பாடை படிக்காத வரைக்கும் உங்களுக்கு முந்தினதுக்கு விளக்கமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சரியான விளக்கத்தை நோக்கி உங்களை எல்லாம் அழைத்தவனாக இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.